எங்களால் உங்களுக்கு தான் தம்பி ரொம்ப சிரமம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி? நான் சாப்பிட்டேன். இதில் வித்யாவுக்கும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் சாப்பிட்ருங்க. அது இருக்கட்டும் தம்பி, நானும் 2 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த ரஞ்சிதா பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக பழகுதில்ல? நல்ல ஃப்ரெண்ட்லியான பொண்ணு சார். ஆமாம்மா, அதனால தான் நான் வேணா காலையில் பேசி பார்க்கணுமா? என்னென்ன? உங்களை கல்யாணம் பண்ணிக்கு சம்மந்தமான ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன் சார். இல்லைங்க தம்பி, ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, அதுக்காக இப்போ அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா? மாறிக்கலாம்ல, மனசு தானே. எப்போ ஒன்ஸ் நம்மளை வேணாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் மேனஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. நான் பண்ணவும் மாட்டேன். அம்மா, அக்காவுக்கு என்னவோ ஆயிட்டு. என்னடி சொல்லுவா? தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு லீவ் போட்டாலாமா? இப்போ நீ எதுக்கு அவ வழிக்கு போயிட்டு இருக்கா? நீ போய் வேலையை பாரு போ. ரஞ்சி, என்னம்மா இப்போ போய் தூத்துட்டு இருக்கா? பரவாயில்ல, கிளம்ப வழியை பாரு போ. ஏய், லேட் ஆகும்னு சொன்னோம், பின்ன வந்து இருந்துட்டு இருக்கா. கிளம்புமா. அம்மா நான் அப்புறமா போறேம்மா. ஏன்? என்னடா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. என்னன்னு சொல்லுடா அம்மா கிட்ட. கொஞ்ச நாளா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. யாருமா அவரு? உங்களுக்கும் தெரியும், நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்க வந்தாரா? சென்னையில இருந்து வேணும்னு ஒருத்தர், அந்த டீச்சரோட பையன். அவையா இந்த ஊர்லயா இருக்காவ? இப்ப வந்திருக்காரு. அவர்கிட்ட அதை சொன்னியா? ஏம்மா? இதே இடத்துல வச்சுதான் அவர் முகத்தை பார்த்து பிடிக்கலன்னு சொன்னேன். இப்ப போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சரிம்மா, நீ அவர்கிட்ட சொல்லண்டா. இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடு, நான் பேசேன். நீங்க பேசுறீங்களாமா? அம்மா பேசேன்டா, கட்டாயம் பேசேன், கவலையை விடு. ஹலோ, பேசுகிறேங்க. ஜஸ்ட் நினச்சிட்டே வரேங்க. ஃபோன் பண்ணுறிய? அதாங்க வேவ் லெங்த். ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க? இல்லைங்க, இப்போ தான் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? நான் ரெடியாக தாங்க இருக்கேன். பஸ்ஸு தான் சீக்கிரம் வரணும். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறீங்களா? ஆட்டோவை அனுப்பிட்டு ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு. ஆட்டோவே வந்துருச்சு, நான் வந்துடுறேங்க. ஹலோ ஹலோ. இருங்க இருங்க இருங்க, இறங்க வேண்டாம். ஏன்? நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும், தள்ளி உட்காருங்க. இன்னொரு இடமா? ஆமாம், சொல்கிறேன். கோட்டாரி ஜங்ஷன் போங்க. கோட்டார் ஜங்ஷனுக்கா? எதுக்குங்க? இல்லை, இது வரைக்கும் டாக்டர் பொண்ணு, வக்கீல் பொண்ணு, எல்லா பொண்ணையும் பார்த்தாச்சு. போலீஸ் பொண்ணு ஒன்று தான் பாக்கி, அவங்கள பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மெட்ராஸில் நெடுமாறன் எனக்கு ஒரு வெல்விஷர் இருக்கார், உங்களை மாதிரியே. வேணும் சார், நான் ஒன்று சொன்னால் செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வேன் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் போயிருக்க நாகர்கோயில்லையே சார், நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். சார் என்ன சார்? அவங்க என் மனைவியோட உறவுக்காரங்க தான். பேர் செந்தாமரை. அப்படியா சார்? ஆமாம், மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. போலீஸா சார்? போலீஸ்னா ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? போலீஸ்னால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு போய் பொண்ணை பாருங்கள் சார். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ திடீர்னு? சாரி, நான் திடீர்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மாணிக்கவேல் சார் வந்து அவர் பொண்ணோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக பாளையங்கோட்டை போயிட்டார். எனக்கு இந்த ஊரில் உங்களை விட்டால் வேறு யாரையும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் போகிறது ஒரு உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்.
அங்கே எல்லாம் லேடிஸ் போலீஸாக இருப்பாங்க. அங்கே போய் நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏறஞ்சுதா இந்த ட்ரெஸ் ஓகேயா? அவங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. இறங்குங்க. எவ்வளோண்ணா? 60 ரூபாண்ணே. தேங்க்யூ. இருக்கட்டா. நீங்கள் கூட வர்றதுனால இந்த பொண்ணு எப்படி ஒர்க் அவுட் ஆகிடும் நம்பிக்கை இருக்கு ரஞ்சிதா. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? பேசுறேங்க, பேசுறேன். என்ன சாப்பிடுங்க? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அட சும்மா அழுதுட்டு இருக்காதம்மா. யாருமா? என்ன விஷயம்? செந்தாமரை இருக்காவல உள்ள இருக்காவ. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. ஓகே, அது எழுதுங்க. என்னம்மா? புருஷன் செத்து போயிட்டாருமா. ராஸ்கல் கௌரி தர்மா பண்ற உன்னெல்லாம் விட்டுற கூடாது. என்னடா அம்மா நடிக்கிறியா நீ? தொலைச்சிரு ராஸ்கல். கீர்த்தனா, அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஒரு 15 நாள் இவனை தூக்கி உள்ள போட்டுருங்க. சரிங்க மேடம். அம்மா திமிர் அடங்கும். இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருக்கம்மா. இனி அந்த பொண்ணு வீட்டு பக்கமே போக மாட்டேமா. அம்மா தம்பி உங்களை தான் என்ன சாப்பிடுதிய? இல்லைண்ணாச்சி, ஃப்ரெண்டு வரணும், வந்தவொடனே சேர்ந்து அது சாப்பிட்டேன். சரி. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ரஞ்சிதா. சிபிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ, வேணும்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து உங்களை அலைன்ஸ் பார்க்க வந்திருக்காரு. ஓ காட், நீங்க முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஹலோ, ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் செந்தாமரை பேசுறேன். என்ன உங்க பேர் தானே வேணும்? ஆமாம். முதல்ல சொல்லண்டாமாண்ணே. இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு கெஸ்டாம வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. வாங்கண்ணே. இல்லைண்ணாச்சி, பரவாயில்ல. வாங்கண்ணே. இல்லை இருங்கண்ணே, மற்ற எல்லாம் பரவ பேசிக்கிடலாம். உட்காருங்க முதல்ல. என்ன ஜூஸ் சாப்பிடுதிய? இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வேணாம். எல்லா இதுலேயும் ஒன்று சாப்பிடுங்க. நீங்க தெரிஞ்சவங்க தான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, ஒரு பொண்ணு நீங்களே அவருக்காக வந்து பேசுறீங்கன்னா அவர் எவ்வளோ நல்லவரா இருக்கணும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இப்போ அவர் என்ன பொண்ணு பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தக்கலைக்கு வராரு. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பந்தோபஸ்துக்கு வர போனோம். ஓ, ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஈவினிங் ஒரு 7 o'clock என்னோட போலீஸ் குவார்ட்டர்ஸில் மீட் பண்ணலான்னு சொல்லுங்க. சரிங்க. அவங்க கிட்ட தப்பா எதுவும் நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்னங்க டல்லாக வரீங்க? பொண்ணு நல்லா இல்லையோ? அழகாக தான் இருக்கவ. உள்ளே வர சொல்லிட்டாங்களா? அவசரமாக ஏதோ பந்தோபஸ்துக்காக தக்கலை போக வேண்டியிருக்கான். ஓ, அப்புறம் எப்படி நம்ம பார்க்குறது? ஈவினிங் 7 மணிக்கு அவங்க கோட்டர்ஸ்க்கு வர சொல்லியிருக்காவ. நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, தலைவலி. சீக்கிரம் வர சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வேறு. சாரிங்க, நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. சரி, டைம் ஆயிட்டு நம்ம கிளம்பலாம். இருங்க, ஆட்டோ கூப்பிட்றேன்.